Hello, my dear students. This is CA Rajan from Aspire Academy, Annanagar, Chennai. So, this is a very important video for CMA students. That too, CMA Foundation students. So, யாரெல்லாம் CMA Foundation December 2025ல நீங்க அப்பியர் ஆக போறீங்களோ உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா சரி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பர் இஸ் பேப்பர் நம்பர் 2 இன் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எல்லாமே எம்சிக்யூ பேஸ்டு தானே. ஸோ இது வந்து ஓகே ஒரு நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் வந்து லைவாக யூடியூப் வழியாக நான் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஐ பிளான்ட் அரௌண்ட் 500 கொஸ்டின்ஸ் இன் டோட்டல். ஸோ ஒவ்வொரு பேப்பராக ஐம் கோயிங் டு சால்வ். ஸோ ப்ராபப்லி 10 கொஸ்டின் பேப்பர்ஸ் லைக் தட் which is 10 into 50, 500 questions I'm going to solve for you people through the YouTube. ஸோ அதனால யாரெல்லாம் நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆக போகிறீங்களோ இந்த வீடியோ கட்டாயம் பார்க்கணும். அண்ட் அதில் தெளிவாக எக்ஸ்பிளனேஷனோட நான் வந்து அந்த ரீசனிங்கோட நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். இன்னைக்கு சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் பேப்பர் 2 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், இது டிசம்பர் 2023 இந்த பேப்பரோட ஒரு 50 எம்சிக்யூ இருக்கு. இந்த 50 எம்சிக்யூ நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிஏஎஸ் அதாவது காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டேஷ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். 4 ஆப்ஷன் இருக்கு, 2, 1, 6, 4. ஸோ இதில் வந்து காஸ்ட் சிஏஎஸ் 1 இதுதான். சிஏஎஸ் 1 தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கான ஆன்சர். ரெண்டாவது கேள்வி, ஃபேக்டரி காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் காஸ்ட் பிளஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட், ப்ராசஸ், எம்ப்ளாயி, மெட்டீரியல் அண்ட் பிரைம். ஸோ ஃபேக்டரி காஸ்ட் என்னது? முதல்ல பிரைம் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். பிரைம் காஸ்டோட நம்ம வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணாதான் ஃபேக்டரி காஸ்ட் வரும். ஸோ த ஆன்சர் இஸ் prime cost. T is the answer. So prime cost is the answer. Third, over which of the following cost management is likely to have the least control? கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். நான் சொல்ல போற 4 காஸ்ட்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு லீஸ்ட் கண்ட்ரோலபிள் காஸ்ட் எது? வேஜஸ் காஸ்டா, பில்டிங் இன்சூரன்ஸ் காஸ்டா, மெஷினரி பிரேக் டவுன் காஸ்டா, அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்டா? கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேஜஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? மேனேஜ்மெண்ட் நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் தாராளமாக இந்த மாதம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுமா வேணாமா நீங்கள் நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும். மிஷினரி பிரேக் டவுன் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இன்னும் கொஞ்சம் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும் வச்சுக்கோ, ப்ராப்பராக ஓவராலிங் பண்ணி ரிப்பேர்ஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் அந்த பிரேக் டவுனை தவிர்க்கலாம், நீங்கள் பிளான் பண்ணலாம். ஆனால் பில்டிங் இன்சூரன்ஸ் காஸ்ட்டை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. பில்டிங் இருக்கு, அது இன்சூரன்ஸ் கட்டணும், அதை கட்டி தான் ஆகணும். மேபி இந்த இஃப் நாட் திஸ் இன்சூரன்ஸ் யூ கோ ஃபார் அனதர் இன்சூரன்ஸ், பட் இன்சூரன்ஸ் காஸ்ட் நீங்க சேவ் பண்ண முடியாது, பெரிய அளவுக்கு பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் பில்டிங் இன்சூரன்ஸ் காஸ்ட். ஸோ ஆப்ஷன் இஸ் பி. 3 இஸ் பி. 4வது, வேரியபிள் காஸ்ட் they are fixed for a period per unit, depends upon the entity for a particular process of production. மார்ஜினல் காஸ்டிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. வேரியபிள் காஸ்ட் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், இட் இஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸட் பர் யூனிட். இதுதான் ஆன்சர். இப்போ சொல்றோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டைரக்ட் வேஜஸ் ஒரு யூனிட்டுக்கு ஒரு பீஸுக்கு 5 ரூபாய், அப்போ 4 பீஸுக்கு 20 ரூபாய். இப்போ ஒரு பீஸுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க பார்த்தீங்களா? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸட் பர் யூனிட். 5வது கேள்வி, in a passenger transport, dash is used as an appropriate cost unit. Room day, patient day, ton kilometer, passenger kilometer. அழகா சொல்றான், passenger transport கேட்கிறேன். அப்போ passenger kilometer is the answer. So 5 D is the answer. Let's look for 6th question. Cost accounting standard 2 stands for average cost of transportation, material cost, capacity determination, none of the above. CA is 2, they deal with capacity determination. So 6C is the answer. 7th,
which of the following items is excluded from cost accounts? Income tax, interest on debentures, cash discount, all of the above. நல்லா கவனிக்கணும். எதுல காஸ்ட் அக்கவுண்ட்ஸ்ல எதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம், which is excluded from cost accounts. நாலும் தான். இன்கம் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ், கேஷ் டிஸ்கவுண்ட் எல்லாம் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல வருது தவிர காஸ்ட் அக்கவுண்ட்ஸ்ல வராது. ஸோ தி ஆன்சர் இஸ் all of the above. So 7 will be D. 8. The following is included in financial accounts but not in cost accounts. இப்போ கேரேஜ் அண்ட் ஃப்ரைட் வந்து உங்களுக்கு கட்டாயம் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல இன்க்ளூட் ஆகும். எக்ஸைஸ் டியூட்டி காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல இன்க்ளூட் ஆகும். பேட்டன்ஸ் கூட இன்க்ளூட் ஆகும். ஆனால் டிவிடெண்ட் இருக்கு பாருங்க, டிவிடெண்ட் வந்து ஃபினான்ஷியல்ல தான் இருக்கும், காஸ்ட்ல இருக்காது. அப்போ ஆன்சர் இஸ் டி. ஸோ 8D is the answer. 9th question, direct expenses are also known as dash. அப்போ chargeable expenses தான் answer. We have got overhead expenses, process expenses, chargeable expenses, factory overhead. அப்போ direct expensesனாலே இதுக்கு பேரு chargeable expenses. 9C is the answer. 10th, which cost system description applies to the manufacture of 20 engraved doors for the new clubhouse at a golf course? எந்த காஸ்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவீங்கன்றா அப்ளைஸ் டு த மேனுஃபேக்சர். ஏதோ நீங்க மேனுஃபேக்சர் பண்ண போறீங்க. என்னது? 20 engraved doors. ஒரு நியூ கிளப் ஹவுஸ் பண்றீங்க, 20 கதவு பண்ணும். அப்ப அந்த அளவுலாம் சீரா இருக்கணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒரு பேட்சா பண்ணதான் உண்டு. கான்ட்ராக்டா, ப்ராசஸா, பேட்சா, சர்வீஸா? இது வந்து பேட்ச் தான் சரியா இருக்கும். ஒரு பேட்ச்ல மொத்தமா நீங்க அதை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் 10C. Question number 11. Subscription received during the year 50,000. Subscriptions outstanding at the end of the year is 8,000. Subscription outstanding at the beginning of the year is 6,000. The net income from subscription will be. தெளிவா கேட்கிறா. net income கேட்கிறா. From subscription, what is the net income? அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் போட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ என்ன சொல்றேன், லெட்ஸ் ஓப்பன் அ சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட். Let's open a subscription account. Question number 11. ஒரு லெட்ஜர் மாதிரி போட்டுக்கோங்க. It's quite easy. என்ன கொடுத்துருக்கான்? Subscription received during the year is 50,000. அப்போ என்ட்ரி என்ன? Cash account debit to subscription. So we'll say by cash. By cash வந்து 50,000. Subscriptions outstanding at the end of the year is 8,000. Closing balance. So by balance carried down is going to be 8,000. Subscription outstanding at the beginning of the year is 6,000. Upper opening. To balance brought down is 6,000. Okay. So net income from subscription will be either to income and expenditure. What gets transferred to income and expenditure account is the balancing figure here. இப்போ பாருங்க, இந்த பக்கம் 58,000 வருது, இந்த பக்கம் 6,000 வருது. Therefore 52,000 ஆன்சர் வரணும். ஸோ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஆப்ஷன்ஸை பார்க்கலாமா ஏதாவது இருக்கான்னு? லெட்ஸ் கோ டு தி ஆப்ஷன்ஸ். Do you see 52,000? Yes. So the answer is what? 11C. Looks like 11C looks like to be the answer. 11C can be the answer for this. Let's look at 12. By P&L account we get dash. So P&L account போட்டா என்ன வரும்? ட்ரேடிங்ல கிராஸ் ப்ராஃபிட் வரும், P&L நெட் ப்ராஃபிட் தான் வரும். அதுச்சா. So the answer is 12A. Quite simple questions. The information for the preparation of receipts and payments account is taken from. So நம்ம வந்து இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்றப்ப நம்ம வந்து இப்போ ரெசீட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்குறோம். The information for the preparation of receipts and payments account is taken from cash book. Other answers. Right? So it's not from income and expenditure account. It's not cash book and balance sheet. So straight cash book. Cash book நம்ம வந்து
ப்ரிப்பேர் பண்றதா சரி. Endowment fund received by the club is a revenue receipt, capital receipt, advance payment, revenue payment. Definitely இது revenue கிடையாது, இது அட்வான்ஸும் கிடையாது, இது வந்து ரெவன்யூவே கிடையாது, இது கேபிட்டல் ரெசிப்ட் தான். பேலன்ஸ் ஷீட்ல காட்டும் liability. This is a liability. Endowment fund is a liability. So it is a capital receipt. Let's look at 15. If income is 16,000, deficit debited to the capital fund is 4,300, then the expenditure is a tricky question. Income 16,000 சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து let's say let's assume ஒரு 15 sum போடுவோம். அவன் என்ன சொல்றான், ஒரு P&L அக்கௌண்ட் போட்டுக்கலாம், P&L-ஓ let's do a income and expenditure அக்கௌண்ட்டே போட்டுக்கலாமே. அவன் என்ன சொல்றான், இன்கம் சொல்றான் 16,000 சொல்றான். அப்போ இந்த பக்கம் எக்ஸ்பென்ஸ் வரணும், 2 எக்ஸ்பென்ஸ் வரணும், அதுதான் கேட்கறேன். இது என்னவா இருக்கணும் கேட்கறேன். He says the deficit debited to the capital fund is 4,300. Loss இங்க லாஸ் வருது, லாஸோ இல்ல டெபிசிட்டோ எவ்வளவு வருது, you are getting 4,300. அப்போ கேட்கிற கேள்வி, what is the expenditure? Simple, 16 plus 43, it should be 20,300. செக் பண்ணிடலாமா, ஆன்சர்ஸ் வருதா பாருங்க. You have an option for 2,300, so that is the answer. Then 16, legacy, they are capitalized or treated loss, revenue expenses, deferred revenue expenses in option. Legacy ஜென்ரலா கேபிட்டலைஸ் பண்ணும், பேலன்ஸ் ஷீட்ல நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இது லாஸ்ட்லாம் கிடையாது, இட் இஸ் நாட் அ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் அ கேபிட்டலைஸ்ட். 17, which of the following is not a relevant cost? Replacement cost, sunk cost, marginal cost, as well as standard cost. இது எல்லாமே relevant cost தான். சன் காஸ்ட் மட்டும்தான் irrelevant cost. சன் காஸ்ட் ஆனது மூழ்கி போன காஸ்ட், ஏற்கனவே நீங்க செலவு பண்ணிட்டீங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம ரெக்கவரும் பண்ண முடியாது, அது முடிஞ்சு போனது தான், அது சன் காஸ்ட் தான். இட் இஸ் நாட் ரெலவென்ட், இட் இஸ் டோட்டலி irrelevant cost. அதுதான் கேட்டிருக்காங்க. டேஷ் காஸ்டிங் இஸ் அப்ளைட் இன் கேன்டீன். இப்போ கேன்டீன்லாம் இருக்கு இல்லையா, சாப்பாடுலாம் போடுறாங்க, இங்க வந்து கான்ட்ராக்ட் காஸ்டிங்கா, ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கா, ப்ராசஸ் காஸ்டிங்கா, பேட்ச் காஸ்டிங்? இது வந்து ஆப்ரேட்டிங் காஸ்டிங் தான் சரியான ஆன்சர். சர்வீஸ் காஸ்டிங் சொல்லுவோம், ஆப்ரேட்டிங் காஸ்டிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சர்வீஸ் காஸ்டிங், ரைட்டா? ஸோ அதுதான். Then 19, in the case of dash costing, costs are ascertained only after they have been incurred. A tricky question. In the case of dash costing, costs are ascertained only after they have been incurred. So absorption costing, standard costing, historical costing, marginal costing. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கோ, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கோ, மார்ஜினல் காஸ்டிங்கோ, இந்த 3 காஸ்டிங்லையும் ப்ரீ டிட்டர்மைன்டு ரேட்ஸ்ல தான் நம்ம வந்து அசர்டைன் பண்ணுவோம், புரியுதுங்களா? இப்போ வந்து மார்ஜினல் காஸ்டிங்ல முழுக்க வாட் வி கன்சிடர்ஸ் ஒன்லி த வேரியபிள் காஸ்ட். அப்சார்ப்ஷன் காஸ்டிங்லையும் வி கன்சிடர் போத் தி வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லையும் ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இப்போ ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங்ல மட்டும்தான் நம்ம அந்த செலவு பண்ணிட்டு then we will determine the cost. So the costs are ascertained only after they have been incurred. The answer is historical cost. 20, opportunity cost is the best example of a sunk cost, standard cost, relevant cost, irrelevant cost. தெளிவா சொல்றோம். 20 is C, relevant cost. Opportunity cost is a relevant cost. All right, so we'll move on to question number 21. M and N enter into a joint venture where M supplies goods worth 12,000 and spend 200 on various expenses. N sells the entire lot for 15,000, meeting the selling expenses amounted to 400. Profit sharing ratio is equal. N remits M the amount. The amount of remittance will be. So ரெண்டு பேர் இருக்காங்க, ஜேவில போறாங்க, ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ எம் என்ன பண்றாரு, எம் வந்து கூட்ஸ் கொடுக்குறாரு, செலவு பண்றாரு. இப்போ அவர் கூட்ஸ் கொடுத்தது 12,000, அவர் செலவு பண்ணது 200. 12,200 இஸ் தி அமௌண்ட் ஸ்பெண்ட் பை எம். என் என்ன பண்றாரு, அந்த பொருளை விற்கிறதுக்கான வேலையை பார்க்குறாரு, அதை 15,000 விற்கிறாரு, அதில் 400 ரூபாய் அவருக்கு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ அவர் நெட்டா
14,600 கையில பணம் இருக்கு. Yeah? அப்போ profit sharing ratio is equal. So let's try to determine the profitability. நீங்க பாத்தீங்கன்னா M வந்து goods கொடுக்குறாரு, M வந்து goods supply பண்றாரு 12,000. some expenses வேற பண்றாரு, இது ஒரு 200 ரூபாய். செலவு பண்ணது 12,200. இதை N விற்கிறாரு, சேல்ஸ் வந்து ஒரு 15,000 ஆகுது. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்கு, இது ஒரு 400 ரூபாய் 400 ரைட் ஆகுது. அப்போ 14,600 தான் டோட்டல் நெட்டா நிற்குது. நெட் சேல்ஸ். இப்போ என்ன சார் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு கேட்டா, சார் சேல்ஸ் வந்து நெட் சேல்ஸ் 14,600, நெட் சேல்ஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு சார் 12,200. ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 2,400. ப்ராஃபிட் ஷேரிங் ஈக்குவலாக இருக்காது. பிஎஸ்ஆர் இஸ் ஈக்குவல், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் 1/2 பண்ணிடலாமா? இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் வந்து 2,400/2 which will be 1,200. இதுதான் ப்ராஃபிட். அவன் ப்ராஃபிட் என்னன்னு கேட்கல, என்ன கேட்குறேன்? N remits the M the amount. N தானே வித்தாரு, இது எவ்வளோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு, எவ்வளோ கொடுப்பாரு? சிம்பிள், M எவ்வளோ செலவு பண்ணாரு அதையும் கொடுப்பாரு. அந்த 12,000 கொடுப்பாரு. M செலவு பண்ணது 12,000 + 200 12,200. இதோட ஒரு 1,200 ப்ராஃபிட். ஸோ ரெமிட்டன்ஸ் என்னவா இருக்கும்? ரெமிட்டன்ஸ் வந்து amount spent by M which is 12,200 plus profitability of 1,200. ஸோ 13,400 தான் இது ரெமிட்டன்ஸா இருக்கு. இந்த மாதிரி ஆன்சர் எங்கேயாவது நமக்கு வந்திருக்கான்னு பார்ப்போம். 13,400 இருக்கா எங்கேயாவது பாருங்க. எஸ், ஆப்ஷன் ஏ இருக்கு. ஸோ தட் இஸ் தி ரைட் ஆன்சர். Hope it's clear. Okay. So 22 பார்க்கலாம். Mr. P sold goods to Mr. Q for I think it's 6 lakhs. Okay, மாத்திக்கலாம். 6 lakhs இது 6 லட்சம் goods வித்திருக்காரு. 1/2 of the amount will be received in cash and the balance through a bills receivable. ஸோ ஒரு பாதி விற்றதுல ஒரு பாதிக்கு காசு வாங்கிட்டாரு, பாக்கிக்கு நம்ம வந்து பில்ஸ் ரிசீவபிள் மூலியமா அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஃபார் வாட் அமௌண்ட் மிஸ்டர் பி ஷுட் ட்ரா பில்? 6 lakhsல பாதி என்ன? பாதி கேஷா வந்தாச்சு, பாக்கி பாதி பில்ஸா வரணும். அப்போ 3 lakhs இஸ் தி ஆன்சர். 23. A person who endorses a bill is called drawer, drawee, bank, endorser. It's a tricky question. A person who endorses a bill is called endorser. Straight answer இதிலே கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா sometimes a drawer can also endorse. a bill draw பண்ற, நீங்க accept பண்ற, drawing accept பண்றாங்க, then drawer வந்து endorse பண்ற. So drawer will play the role of endorser also. But அவ்வளோ காம்ப்ளெக்ஸா போவாங்க. ஸ்ட்ரைட்டா endorser ஆப்ஷன் கொடுத்ததுனால we can as well tick endorser as the answer. 24. Fixed assets are dash kept in the business for use for a long period of time, earning income, meant for resale, meant for conversion into cash, all of the above. Very simple. The answer is 24A. It is used in the business for a longer time. Gross profit 25. Gross profit is equal to sales minus cost of goods sold, sales minus closing stock plus purchase, opening stock plus purchase minus closing stock. None of them. Very simple. 25A is the answer. Sales இருந்து cost of goods sold minus பண்ணாதான் GP வரும். Sales minus COGS is GP. Sir, option 3 என்ன சார்? Opening stock plus purchase minus closing stock. இதுதான் COGS. Opening stock plus purchase minus closing stock will be COGS. Yeah, that is not gross profit. கேட்கிற கேள்வி gross profit. So sales இருந்து COGS remove பண்ணா it will be gross profit. So the answer is 25. 26. Income statement of a charitable institution is known as trading account, P&L account, income and expenditure account, receipts and payments. The income statement of a charitable institution is called as income and expenditure. We don't call it as trading account or P&L. Yes, it's a charitable organization. We give the word income and expenditure. Question number 27. If sales are 2,000, the rate of GP on the COGS on the cost of goods sold is 25%.
then the cost of goods sold will be 1600, 2400, 500. So, இது ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். Question number 27. Sales is 2000. GP, it's on the cost of goods sold. So it is actually cost plus 25%. So can I say this is 1/4 on cost, right? Which is called 1/5 on sales. 1/4 on cost is 1/5 on sales. About sales 2000. இதுல ப்ராஃபிட் அந்த ஜிபி சொல்றோம் இல்லையா, ஜிபி வந்து 1/5. இதுல 1/5 என்ன, இதுல 1/5 வந்தது ஒரு 400, therefore 1600. இதான் காஸ்ட், இதான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். ஆன்சர் பார்த்துக்கோமா பாருங்க, யூ ஹேவ் a solution for 1600. So 27க்கு ஆன்சர் இஸ் A. 28. The receipts and payments account of a non-profit organization is a nominal account, real account, income statement account, financial account. It is a real account. Okay, ஏன்னா இது வந்து we talk about assets. Receipts and payments account க்கு மூலதனமே cash book தான். ஒரு cash book ல தான் we get the information regarding the receipts and payments. அப்போ cash is a real account, right? Assets. So அதனால real account தான் ரொம்ப சரியான ஆன்சராக இருக்கு. The answer is B. 29. The capital of a non-profit organization is generally known as equity, accumulated fund, finance reserve, cash. ஈக்விட்டின்றது கம்பெனிக்கு சொல்லலாம், இது வந்து அக்யூமுலேட்டட் ஃபண்ட் தான் ரொம்ப சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ 29 B is the answer. Right. 30th. If 1500 was outstanding at the beginning of the year towards subscription and 10,000 is received during the year, with 2500 still outstanding at the end of the year, the amount to be taken to the receipts and payments accounts is. So இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தமான கேள்வி. இது திருப்பி ஒரு போடலாமா? This is question number 30. This is question number 30. So let's again open a subscription account. ஒரு T shape account போட்டுக்கலாம். அவன் என்ன சொல்றான், 1500 was outstanding in the beginning of the year. So to balance brought down, beginning level outstanding இருக்கு, ஒரு 1500 ரூபாய் outstanding இருக்கு, கரெக்டா? And 10,000 was received during the year. அப்போ entry in a cash to subscription, to buy cash. இது ஒரு 10,000. Okay, 2,500 is still outstanding at the end of the year. அப்போ buying balance carried down, ஒரு 2,000, ஒரு 500. என்ன ஆகுது, அவன் கேட்கிற கேள்வி ட்ரிக்கியான கேள்வி. The amount to be taken to the receipts and payments account. How much you are going to take it to receipts and payments account? Whatever money you have received, cash, இதுதான் receipts and payments account போகும். புரியுதா? So the answer should be 10,000. 10,000 எங்க இருக்கா பார்ப்போமா? இருக்கு. So the answer is, the 30th answer is C. All right, question number 31. To write off bad debt, the following entry is passed. Bad debt entry என்ன? Bad debts to debtors. Very straightforward, இல்லையா? Option, third option, bad debts debit, debtors credit. So answer, bad debts to a recovery of bad debt. அதாவது bad debts recovered சொல்றாங்க இல்லையா? What is that? அது income, right? Income now, income வந்தா it will increase the net income, அப்ப decrease கிடையாது. Increases GP and net income, தப்பு. It increases only the net income. GP ல சம்பந்தம் இல்லை, because இது P&L tradingல வந்தா தான் GP. So a recovery of bad debt will increase the net income. So the answer is A. 33. A trial balance will not balance. அப்ப என்ன அர்த்தம்? There is going to be a suspense account. அப்போ one side error தான் சொல்றோம். If correct entry is posted twice, இல்லையே tally ஆயிடும். The purchase on credit basis is debited to purchases and credited to cash. அதாவது purchase to creditor supplier போறது பதிலா purchase to cash போட்டாலும் tally ஆகும். 8 தான் மாறி இருக்கு தவிர டெபிட்ல தான் இருக்கு, கிரெடிட்ல தான் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. மூணாவது பாருங்க, 500 cash payment to creditor is debited to creditors for 50 and cash creditors 500.
ஸோ நீங்கள் கிரெடிட்டாஸ்க்கு கேஷ் பே பண்ணுறீங்க. அப்போ ஆன்சர் என்ன? கிரெடிட்டாஸ் டு கேஷ்க்கு போகணும். அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் கிரெடிட்டாஸில் வந்து instead of 500 they say 50, கேஷ்ல 500 போட்டாங்க. This is a one side error. இது டிபி டேலி ஆகும். இந்த சிச்சுவேஷன்ல தான் the track balance will not balance. So 33 C is the answer. 34. Rupees 200 paid as wages for erecting a machine should be debited to. இப்போ நீங்க மிஷின் எரெக்ட் பண்றீங்க, இது வந்து கேபிட்டல் வர்சஸ் ரெவென்யூ டிஸ்டிங்ஷன். ஓகேவா? ஒரு மிஷின் வாங்குறீங்க, மிஷின் எரெக்ட் பண்றீங்க. இந்த மிஷின் எரெக்ட் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏசி வாங்குறீங்க, ஏசி வாங்கினீங்க, ஏசி இருக்கு, ஏசி வந்தால் மட்டும் போதுமா? ஏசி தூக்கி மாட்ட வேண்டாமா? இன்ஸ்டால் பண்ண வேண்டாமா? அப்போ தான் ஏசி ஓடும். அப்போ அதை தூக்கி மாட்டுறதுக்கு ஒரு 200 ஆகும், செலவாகும். ஒரு 1000 ரூபாய் கேட்பாங்க இன்ஸ்டலேஷன் சார்ஜ். இப்போ ஏசி 40,000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய் இன்ஸ்டலேஷன் ஆகும். அப்போ 42,000 இல்லையா? வித்தவுட் தட் இன்ஸ்டலேஷன் ஏசி வில் நாட் வரும். அதே லாஜிக் தான் இங்கே. 200 paid as wages for erecting a machine should be debited to repairs account, machine account, capital account, furniture account, machine account. So this is a capital expenditure. VAT debt is a confirmed loss, profit, revenue, none of the above. It is a confirmed loss. 36. A and B purchased a piece of land for 40,000 and sold it for 60,000 in 2021. Upon 20,000 profit. Originally, A had contributed 24,000, B 16,000. இது வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். லேண்ட் வாங்கணும். இவன் வந்து ஒரு 24,000 ரூபாய் போட்டிருக்கான், இவன் ஒரு 16,000 ரூபாய் போட்டிருக்கான். 40,000 கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். அதை 60க்கு வித்திருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் 20,000. அவன் என்ன கேட்கறான்? வாட் வில் பி த ப்ராஃபிட்? 20,000. So 36 A is the answer. Okay, let's do 37. A for JV with B purchased goods costing 2 lakhs. B sold 80% of the goods for 2,50,000. Balance of the goods were taken over by B at cost plus 25%. Find out the profit of the venture. நீங்க பாத்தீங்கன்னா A மொத்தம் பொருள் வாங்குறாரு, 2 lakhs பொருள் வாங்குறாரு. B அதை விற்கிறாரு, ஆனா மொத்தமா விற்கல, 80% தான் விற்கிறாரு. வித்தது 2,50,000. அப்ப இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா A goods வாங்குறாரு 2 lakhs. B வந்து he is selling 80% of the goods for 2,50,000. Assume this is a trading account. Balance வந்து அவர் JV account வச்சு, the balance 20% B எடுத்துக்கிறாரு. இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? இந்த 2 lakhsல 40% இருக்கும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? இந்த 2 lakhsல ஒரு 40% இருக்குமா? 40% is what? Okay, let's try 37. A for JV with B purchased goods costing 2 lakhs. B sold 80% of the goods for 2,50,000. Balance of the goods were taken over by B at cost plus 25%. Find out the profit on the venture. So venture பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? Let's do எனக்கு சின்ன ஒரு t-shirt போட்டு. A வந்து பொருள் வாங்குறாரு, 2 lakhs goods வாங்குறாரு. இது காஸ்ட் ஆச்சு. இது A பண்றாரு. B என்ன பண்றாரு? விற்கிறாரு. B is able to sell for 2,50,000, but he is selling only 80% of the goods. அப்போ இன்னும் 20% இதுக்கு விற்காம இருக்கு இல்லையா? அப்போ the 2 lakhsல 80% போச்சுன்னா 160 worth of goods is actually selling it for 2 lakhs. அப்போ இன்னும் ஒரு 40,000 இருக்குல்ல, அதை B take over பண்ணுது. B takes over that 40,000 worth of goods, but at what cost? At cost plus 25%. அதாவது 75%. அப்போ 40,000ல அப்போ B takes over suddenly, takes over 40,000ல 75% எடுத்தீங்கன்னா 30,000 ரூபாய் எடுத்துக்கிறாரு. அதாவது 40,000 worth of goods he is taking at 30,000. What is the profit on the venture? இங்க பாருங்க, 250 plus 30, 280. 280 minus 2 lakhs will be 80,000. இதுதான் profit on the venture. Option இருக்கா பாப்போமா? இருக்கு பாருங்க. So answer is A. 38. What is the nature of the JV account with the co-venture? So joint venture with co-venturer. Is your individual account. அப்போ இது personal. So the answer is 38 is C. 39. A promissory note contains an undertaking or promise. Again answer. Yes, it is a promise. I promise to pay them so.
So it is a undertaking or a promise. 40th, A purchased goods costing 42,500. B sold goods of 40,000 at 50,000. Balance goods were taken over by A at the same gross profit percentage as in the case of C. The amount of goods taken over will be, so while profit taken, the amount of goods taken over. இப்போ A எடுத்துக்கிறாரு இல்லையா, who is taking over? A எடுத்துக்கிறார். இப்போ A goods வாங்குறாரு. So let's do question number 40. A goods வாங்குறாரு 42,500. A takes over. A purchases goods. இதோட காஸ்ட் வந்து 42,500. காஸ்ட் 42,500. We sold goods of 40,000 at 50,000. இப்போ இங்க ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட். இப்போ சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 50,000 ரூபாய் ஆகுது. பார்த்தீங்கன்னா 40,000 கூட்ஸை வந்து அவர் 50,000க்கு விற்கிறாரு. அப்போ இங்க வந்து 10,000 ரூபாய் ப்ராஃபிட். 10,000 ரூபாய் ப்ராஃபிட்னா 1/4 which is 25%. புரியுதா? So he has charged 25% on cost and so on. 25% on cost தான் profit. சரி, இப்போ என்ன ஆகுது? Balance goods were taken over by A at the same GP percentage. The same GP na is cost plus 25%. ஓகேவா? அவன் கேட்கறது இல்லை. What is the amount of goods taken over by A? The amount of goods taken over will be 3,125, 2,500, 3,000. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வாங்கினது 42,500. அவர் வந்து he has sold 40,000 worth of goods at 50,000. இப்போ பேலன்ஸ் 2,500 தான் பேலன்ஸ். இந்த 2,500 ஓட if I add 25%, right? So the balance goods will be 2,500. இதோட நான் GP percentage ஆட் பண்ணேன். இதுல 25% ஆட் பண்ணேன். 2,500 into 1.25 போட்டா I'll get 3,125. So 625 is a profit. The answer is 3,125. There you go. So the answer for 40th question is A. So let's try question number 41. The main purpose of the financial accounting is to provide financial information to shareholders, to maintain balance sheet, to minimize taxes, to keep track of liabilities. The first A is answer. To provide financial information to the shareholders. Trial balance, question 42. Trial balance is used to check the accuracy of balance sheet balances, ledger account balances, cash flow statement balances, income statement balances. TB எதில் prepare பண்றோம், right? From the ledger balances தான். For ledger balances தான் அந்த TB ல வருது. So to know the accuracy, to check the accuracy of those ledger balances தான் இது. 43. Money spent 12,000 as traveling expenses of the directors on trips abroad for the purchase of capital asset. So இவங்க வந்து directors வந்து ஒரு மிஷினரி வாங்குறதுக்கு, that's a capital asset. இதுக்கு travel பண்றாங்க. அதுக்கு வந்து traveling expenses செலவு பண்றாங்க. இப்போ இந்த traveling expenses, is it a capital expenditure, is it a revenue expenditure, or is it a deferred revenue expenditure, or none of them? The popular mistake வந்து they will put it as revenue expenditure. அது தப்பு. இந்த டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் வந்து எதுக்காக செலவு பண்ணுறது செஞ்சீங்க? ஒரு கேபிட்டல் அசட்டோ மிஷினரியோ வாங்குறதுக்காக தான் செலவு பண்ணீங்க. Therefore, it is a capital expenditure. So the answer for 43 is A. 44. Which of these errors affect two or more accounts? Okay. Which of these errors affect two or more accounts? Error of complete omission, ஆமா, ரெண்டு அக்கவுண்ட் வரும். Error of principal, it affects two accounts. Error of posting to the wrong account, அப்போ ரெண்டு அக்கவுண்ட். All the three the answer. So the answer is all the three. 44, the answer is B. Let's try 45. Purchase price of the machine 8,90,000. Freight and cartage 7,000. Installation charges 30,000. Insurance charges 20,000. Residual value 40,000. Useful life is 5 years. Calculate the amount of the annual depreciation under the straight line method. இப்போ SLM ல லைஃப் வந்து 5 இயர்ஸ். அப்போ நம்ம எதுனா எடுத்துக்கணும்?
பர்ச்சேஸ் பிரைஸ் எடுத்துக்கணும், ஃப்ரைட் அண்ட் கார்டேஜ் எடுத்துக்கணும், இன்சுலேஷன் எடுத்துக்கணும், இன்சூரன்ஸை எடுத்துக்க கூடாது. இது எடுத்துக்கணும், ரெசிடுவல் எடுத்துக்கணும். அப்போ 8,90,000 plus 7,000. So if I these things 890 plus 7 plus 30, so 8,90,000 plus 7,000 plus 30,000 minus 40,000. I will get 8,87,000. Right? 8,87,000 by 5. So if I say question number 45, if I say 8,87,000 by 5 panna, what will I get? 177,400. 177,400. That is the answer. So the answer for 45 is A. 46. Depreciation account is a dash account. Personal account, nominal account, real account, none of the. It's an expenditure then. So it's a nominal. Debit all expenses, losses. So depreciation is a nominal. 47. Original cost is 1,50,000. Residual value is 10,000. Depreciation for the third year at 10% per annum under the WDV method. For WDV you should not consider the residual. Original cost is 10% எடுத்துக்கோங்க. Third year கேக்குது. It is asking for the third year. கவனமா இருக்கும். என்ன பண்ணலாம்? Question number 47 எடுத்தீங்க. இப்போ காஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரிஜினல் காஸ்ட் 150. அப்போ டெப்ரிசியேஷன் இயர் 1 வந்து இது வந்து உங்களுக்கு வந்து என்ன 10% வருமா? 10%னா அது ஒரு 15,000 ரூபாய் வருமா? ஃபர்ஸ்ட் இயர் 15,000. பாக்கி என்ன இருக்கும்? 1,35,000 ரூபாய். So depreciation for year 2 13,500. WDV here. Yeah, இதுல for 1, so 1,35,000 minus 13,500 will give you 121,500. இப்போ கேக்குற கேள்வி, what is the depreciation for year 3ன்றா? இதுல 10% போட்டா என்ன வரும்? 12,150. இதுதான் ஆன்சர் ஆகுது. This is the depreciation for the third year. வந்திருக்கான் பாப்போமா? 12,150 இருக்கா? So இருக்கு. So 47, the answer should be B. 48, bank has directly paid 2,250 for rent as per the standing instructions. Okay, bank pay பண்ணிட்டான். அப்ப நம்ம பாஸ்புக் குறைஞ்சிடும். In BRS, starting with passbook overdraft. அப்போ ரிவர்ஸ் பண்ணணும். இது கேஷ் புக்கு, இது பாஸ்புக்கு, பேங்க் பே பண்ணிட்டா அப்போ பாஸ்புக் குறைஞ்சிடும். ரைட்டா? யூஸ்வல் என்ன பண்ணணும்? வாட்ச் யூர் ஸ்டார்ட் பாயிண்ட் பாஸ்புக். ஸோ வில் ஆட் இட். ஆனால் அது ஓவர் டிராஃப்ட்னால ஆப்போசிட்டாக பண்ணிக்கணும். நெகட்டிவ். என்ன பண்ணுறது? லெஸ் 2,250 will be deducted from the passbook. Option number C. 2,250 will be deducted from the passbook. So the answer for 48 is 49. Journal is the book of primary, secondary, final, all of them. Primary entry. So 49 it is 50. Debit side of the bank passbook. Bank passbook. நம்ம passbook வச்சுக்கோங்க. Debit side is expenses. Okay va? Corresponds to what? Credit side of the cash book. Debit side of the cash book. Debit side of the trial balance. Credit side of the balance sheet. C&D விட்டுருங்க. சம்பந்தமே இல்லை. கொஸ்டின் எங்க வரும்? கிரெடிட் சைட் ஆஃப் கேஷ் புக்கா இல்ல டெபிட் சைட் ஆஃப் கேஷ் புக்கா? ஆப்போசிட்டா தான் இருக்கும். பாஸ்புக்ல டெபிட்னு சொன்னா அது கேஷ் புக்ல கிரெடிட் பேமெண்ட்ஸ். The answer is 50 is should be A.